என் அன்பு குழந்தையே, இதில் ஒன்றை தொட சொன்னவுடன், என் குழந்தை, உனக்கு பிடித்ததை தொட்டு விட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த கருப்பண்ணசாமி இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ என்ன நினைக்கிறாய்? நம்மை பற்றி நமக்கு தெரியாத விஷயம் என்று ஒன்று இருக்கின்றதா? என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியுமே என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இருந்தாலும் உனக்கு ஒரு சிறு சந்தேகம். நம் அப்பனிற்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது. அதனால் நம் அப்பனின் வாக்கினையும் நாம் கேட்டு விடுவோம் என்று நினைத்து என் குழந்தை நீ இங்கு வந்திருக்கிறாய். என் தங்கமே, உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அப்பனிடத்திலே இருக்கிறது. அது இன்று அல்ல, நீ பிறக்கும் பொழுதே இந்த அப்பனுக்கு தெரியும். இது உன் வாழ்க்கை. நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய், உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? என் பிள்ளையே, இன்று வரை அதுவெல்லாம் புரியாமல் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கே தெரியாத ரகசியமாக உனக்குள்ளேயே மறைந்து கிடக்கிறது. அதை வெளிவர செய்ய வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் உனக்காக இங்கு பேச வந்திருக்கிறேன். இப்பொழுதும் அதை நீ தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ தோற்று போய் விடுவாய் என்ற பயம் உனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுதான் இருக்கும். எதை பார்த்தாலும் பயம் என்கின்ற மனநிலையில்தான் தயக்கத்தோடு ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கமும் பயமும் உன்னை சில விஷயங்களை எல்லாம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. எதற்கெடுத்தாலும் ஒரே படபடப்பு. யார் உன்னை ஏதாவது காயப்படுத்தி விடுவார்களோ என்று பதறுகிறாய். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறையாக சிந்திப்பதனால்தான் உனக்கு தோற்று விடுவோம் என்கின்ற பயம் அதிகமாக இருக்கிறது. இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் இருப்பதனால்தான் உன் மனதிற்குள் சக்தி இல்லாமல் எந்நேரமும் ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை பற்றி நீயும் சிந்தித்து கொண்டே செயல்படாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை எல்லாம் நீ தொடங்கும் பொழுது நல்லபடியாகத்தான் தொடங்குகிறாய். வெற்றியை தொட்டு விடுவோம் என்றுதான் நினைத்து நீ தொடங்குகிறாய். ஆனால் திடீரென்று ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் நீ மொத்தமாக சறுக்கி விழுந்தது போன்ற ஒரு உணர்வினை உணர்ந்துவிட்டு எல்லா விஷயங்களையும் அப்படியே போட்டு விடுகிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இவையெல்லாம் உன்னிடத்திலே நிரந்தரமாக இருப்பவை அல்ல. அதையும் கடந்து உன்னிடத்திலே ஒரு சிறப்பான குணம் ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது உனக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. அது இருப்பது தெரியாமல் தான் இது போன்ற செயல்களை எல்லாம் நீ வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாய். அந்த ரகசியம் என்னவென்று உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நன்றாக புரிந்துகொள். நமக்கும் இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று நீ வியந்து பார்க்கின்ற அளவிற்கு அந்த ரகசியமானது இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ பிறக்கும் பொழுதே உனக்கென்று எழுதி வைத்த விதியினை உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லப் போகின்றேன், கேள். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முதலில் பயம் காட்டத்தான் செய்யும். ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு நீ வெற்றியினை தொடத்தான் போகிறாய். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நீ வெற்றியினை தொடுவதற்கு உனக்குள்ளே எல்லா திறமைகளும் ஒளிந்து கிடைக்கிறது. யாருடைய உதவியும் நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய். யார் உனக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் அதை நீ விரும்ப மாட்டாய். இப்போது இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் மற்றவர்களிடத்திலே உதவிகளை கேட்டு கேட்டு நீ தோய்ந்து போய் இருக்கின்றாய். ஏனென்றால் மற்றவர்களிடத்தில் உதவிகளை எல்லாம் கேட்டு கேட்டு சோர்ந்து போய் இருக்கின்றாய் அல்லவா? சோர்ந்து போன இந்த நேரத்தில் கூட யாரும் உனக்கு கை கொடுக்க முன் வரவில்லை. என் தங்கமே,
இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீயாகவே கற்றுக்கொண்டு வெற்றியடையப் போகின்றாய். இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவது இல்லை. நீயே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய். இனி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை பலம் மிகுந்ததாக இருக்கும். என் செல்லமே, இந்த அப்பன் சொல்வதில் உண்மையாக இருக்குமா என்று நீ சிந்திப்பாயானால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களையோ, உன் அருகில் இருப்பவர்களையோ, உன்னுடைய ஊரில் இருப்பவர்களையோ சற்று சிந்தித்துப்பார். எத்தனை பேர் அவர்கள் முன்பு வாழ்ந்த காலத்தில் எத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து எதற்குமே உதவாதது போல தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்துப்பார். யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள், இப்படியே தான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையை தொட்டிருக்கிறார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் காரணம் அவர்களிடத்தில் இருந்த இந்த திறமைதான். திறமைக்கு வேறு எதையும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுடைய முக அழகையோ அவர்களின் உடல் வலுவையோ திறமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிவிட முடியாது. எல்லாம் அவர்களுடைய மனமும் அறிவும் சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கைதான் முதல் அச்சாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு எவனொருவன் யாருடைய உதவியையும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை தொட்டு விடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் நிச்சயமாக வெற்றியினை தொட முடியும். இந்த திறமை உனக்குள்ளும் இருக்கிறது என்பதைத்தான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைத்ததை அடையப் போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை. நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் மிக நெருங்கி வந்து விட்டது. உனக்கு தெரியாமல் உனக்குள் இருக்கின்ற ரகசியமும் இதுதான். உன்னுடைய திறமை உனக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து விட்டால் என் பிள்ளையே, நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய். பயம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் இந்த கருப்பண்ணசாமி நானே உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன். என் தங்கமே, பிடித்தவர்களின் வார்த்தைகளை விட அவர்களுடைய செயல்கள் உனக்கு உணர்த்தி விடும் அல்லவா அவர்கள் மனதில் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது அவர்களுடைய மனதை பொறுத்து தானே அமைகிறது. இனி இதையெல்லாம் உனக்கு தெரிய வரப்போகிறது. எல்லோரும் வெளியே எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம். ஆனால் ஆழ்மனது என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா? அது என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்பொழுது அதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, நேர்மையாக இருப்பது என்பது சவாலான விஷயம். அதிலும் வறுமையாக இருக்கும் பொழுது அதிலே நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது சவாலான விஷயம் கிடையாது. அது ஒரு சாதனை. நீ நேர்மையை கடைபிடித்தால் உன்னை இந்த கருப்பண்ணசாமி கைப்பிடித்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு மிக பெரிய தூண்டுகோலாக இருக்கக்கூடியது இனி உனக்கு வரப்போகின்ற சூழ்நிலைகள்தான். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நீ முழுவதுமாக அடையாளம் காணப் போகின்றாய். உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற நண்பர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய உண்மையான அன்பினை நீ பல மடங்கு காட்ட வேண்டும். உனக்கு முன்னால் ஒரு முதியவர் இருக்கின்றார் என்றால், அல்லது உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நீ பணிவினை காட்ட வேண்டும். எதிரே நிற்கிறான் என்றால் அவனுக்கு உன்னுடைய துணிவினை நீ வெளிக்காட்ட வேண்டும். நீ எத்தனை துணிந்தவன் என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கிறான் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா?
அவன் முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நீ வாழ்ந்து காட்டுவதற்காக பிறந்த குழந்தை. நீ ஒருபோதும் சோர்ந்து ஓரிடத்தில் கிடப்பதற்காக பிறந்த குழந்தை கிடையாது என்பதை முதலில் உன் மனதிற்குள் ஆணித்தரமாக பதிய வைத்துக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னவெல்லாம் சொல்லித்தரப் போகின்றதோ, உன்னுடைய திறமைக்கு கிடைக்கப் போகின்ற மிக பெரிய பரிசாகத்தான் அவையெல்லாம் இருக்கப் போகின்றது. உனக்குள்ளே மறைந்து கிடக்கின்ற உன்னுடைய அந்த ஒப்பில்லாத திறமையை நீ வெளிக்கொண்டு வரப்போகின்ற நேரம் வந்து விட்டது. உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது, நீ எதற்கும் ஆகாதவன் என்றெல்லாம் இனி ஒருபோதும் உன்னை யாராலும் சொல்லிவிட முடியாது. எப்பொழுதும் என் குழந்தைக்கு இனி நல்ல நேரம்தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா? இனிமேல் என் பிள்ளை இது போன்ற நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகள் உன் மனதில் எப்பொழுதும் வரவே கூடாது. இந்த கருப்பன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சரியான நேரங்களில் கொடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த அப்பனின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.